ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்களோட லஞ்சுக்கு சப்பாத்தி பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்பாத்தி லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா அடியில் இருக்க சப்பாத்தி எடுத்து பேக் பண்ணிங்கன்னா மதியானம் வரைக்குமே சாஃப்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா புடலங்காய் கிரேவி பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்வலாக செய்கிற நம்ம சைட் டிஷ் மாதிரி இல்லாமல் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுனா, ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தாளிப்புக்கு கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா இது கூடவே 2 தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியை 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கினதுக்கு அப்புறமா இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடியோட பச்சை வாசனை போக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்க புடலங்காயை சேர்த்திக்கோங்க. புடலங்காய் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் காயில் கடிபடுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூடவே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு காயை வேக விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு காயை வேக வச்சுக்கோங்க, ஏன்னா காய் சீக்கிரமாக வெந்துடும். இது காய் வேகிறதுக்குள்ளார இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 7-8 முந்திரி பருப்பை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய் அரைப்பதம் வெந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டும் மிக்சி ஜார் அலாசின தண்ணியும் சேர்த்துட்டு இன்னொரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. உங்களுக்கு குருமா பதத்தில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். அதனால உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் லைட்டாக கிரேவி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிட்டேன். ஸோ சூப்பராக இருக்கும் இது சப்பாத்திக்கு. கண்டிப்பாக இந்த புடலங்காய் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே சப்பாத்திக்கு பச்சை வெங்காயம் பேக் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா தாளிச்ச தயிர் சாதமும் பால் ஊற்றி கிளறி பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எங்களோட லஞ்ச் மெனு. குழந்தைங்களுக்கான லஞ்ச் மெனு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொண்டக்கடலை புலாவ் பண்ணியிருக்கேன். இது பிரியாணி கிடையாது, புலாவ் தான். ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ரெசிபி தான். ஸோ இந்த கொண்டக்கடலை புலாவ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயமும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்க இஞ்சி மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் நைட்டு ஊற வச்சு 4 விசில் விட்டு வேக வச்சிருக்க கொண்டக்கடலையை இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இதையும் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இதையும் சேர்த்துட்டு இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசி 1 கப் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப்புக்கு 1.5 கப் தேங்காய் பால், ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லிட் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான கொண்டக்கடலை புலாவ் ரெடி ஆயிருங்க. ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே பிளெயின் தயிர் வச்சுருக்கேன். இதுக்கு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஓரியோ பிஸ்கெட். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஓவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலையும் சூப்பரான வீடியோலையும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.